ஷே பெஸ்ட்டோ எல்லா கொடியும் இல்லை. நாங்கள் காலையில் இங்கே உட்காந்துருக்கோம். ஒரு கிராமம் எந்நேரம் பார்த்தாலும் 7 ஜாதிக்கு உடையப்பட்டது. 7 ஜாதி படைக்கிறது ஒரே உயிர். ஒவ்வொரு சிட்டி கிராமத்தில் ரேடியோ கட்டி டயத்தை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் 7 சமுதாயத்துக்கு உள்ளது. படைக்கிறது ஒரே உயிர்ன்றிருக்காரு. இராணுவ முப்படை வானரப்படை வரையில் தடையிடுவான். ஒழுங்காக போ. ஒரே உயிர்னா ஆடு மாடு கோழிப்பறையில் தின்னுட்டு தான் கரெக்டாக வாசிக்கான். எப்படி வாசிக்கான்? 7 சமுதாயம், 10 சமுதாயம், 20 சமுதாயம், இதெல்லாம் வாசிக்காதீங்கடா, அமைதியாக போடா. பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். உச்சியில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். அமைதியாக போ. டைமில் யாரும் கேட்கல. ஒரு காலையில் எழுந்திரிச்சி வாசிக்காதீங்கடா. டைம் அவன் வேலை பார்க்க கரெக்டாக வந்து அவன் வாட்சி கட்டியிருக்கான கையில் வாட்சியை கட்டி பார்ப்பான், போவான். பூரா 2ஆம் நம்பர் வேலைக்கு கரெக்டாக போவான், ஆடுவான், பாடுவான். பூரா விவசாயத்தை அழிச்சிட்டு எல்லா கிராமமும் அழிச்சு அப்படியே ஓடிக்கொண்டே இருக்குது. 2ஆம் நம்பர் வியாபாரம் பிஸ்னஸ் பூரா கடைக்காட்டில் பூரா நெரிப்பார். நெரிச்சு மண்ணை கவ்வ விடுவார். மண்ணை கவ்வ விட்டவுடனே கடைக்காட்டு பூரா பூட்டை விட்டுருவார். போட்டாரா இந்த கொடியை சாக்கடையில் முக்கியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா கடையும் பூட்டு போகும். எல்லா தொழிற்சாலையை பூரா இந்த எம்எல்ஏ போட்டாச்சா, எம்எல்ஏ பூரா கொடியை முக்குவார். இல்லை இப்போ இறைச்சியை விட்டுட்டிய மாநில அரசு இறைச்சி வெயிட்டு கணக்கு இட கணக்கு போட்டு இவ்வளோ பேப்பருக்கு நிர்ணயிச்சிட்டார். இதில் பெரிய கணக்கு எடுப்பார். ஒரு ஃபிட்டு விட மாட்டார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. கணக்கு போட்டாச்சு, கணக்கு இட்டாச்சு, கணக்கு போட்டாச்சு. மாநில அரசு நீதிமன்ற கோர்ட்டில் நீ எஃப்ஐஆரை போட்டு, தமிழ்நாடு முழுவதும் நீதிமன்ற கோர்ட்டில் எஃப்ஐஆரை போட்டு மாநில அரசு போட்டிருக்கான். கறி ரேட்டு இவ்வளவு, மாடு இவ்வளவு, கோழி இவ்வளவு, ஆடு மாடு கோழி கிலோ கணக்கு இவ்வளோ நிர்வகிச்சிட்டான். எஃப்ஐஆரை போடு. நீதிமன்ற கோர்ட்டில் மாநில அரசுக்கு எஃப்ஐஆரை போடு. கைலாசத்தில் நீதிபதி சர்ச்சுக்கு ஐயா போட்டார் கணக்கு. நீதித்துறை கணக்கு எஃப்ஐஆரை போட சொல்லிட்டார்.